அப்படி உருவாக்குதல் அற்புதமானது. அந்த உருவாக்கப்பட்டவர் தான் அந்த 12 பேர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் உருவாக்கப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். எப்படி இயேசுவானவராலே 12 சீசர்கள் உருவாக்கப்பட்டார்களோ அதே போல நாமும் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க, நல்லது. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? ரொம்ப முக்கியம். நீங்க இயேசுவோடு இருக்கலாம், 40 நாள் உபவாசம் இருக்கலாம், இரவும் பகலும் ஜெபம் பண்ணலாம், அல்லது நீங்கள் எப்படிப்பட்டதான கிருபைகள் வரங்கள் உடையவளா இருக்கலாம். ஆனால் நீங்கள் தாழ்மையோடு இருக்கிறீர்களா? அது ரொம்ப முக்கியம். தாழ்மைக்கு விளக்கம் என்னவென்று சொன்னால், தன்னிலும் மற்றவர்களை மேலானவர்களாய் எண்ணுதல். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனோடு உள்ள உறவிலே இருக்கிறவர்கள், கர்த்தரோடு இருக்கிறவர்கள், நம்முடைய சுபாவங்களிலே மாற்றம் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதெல்லாம் நமக்கு மிக நன்றாக தெரியும். நாம் அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவை மரணம், இன்றைக்கு பல இடங்களிலே, எல்லா இடங்களிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இயேசுவானவர் அந்த சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அவர் 3.5 ஆண்டுகள் செய்த வேலைகளிலே, ஊழியங்களிலே மிக சிறப்பான ஒரு ஊழியம் என்னவென்று சொன்னால், தம்முடைய சீசர்களை உருவாக்குகிற ஒரு பெரிய வேலையை அவர் செய்தார். இயேசுவானவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் நடந்து திரிந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார், வியாதியஸ்தரை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பினார், நல்ல உபதேசங்களை பண்ணினார், எல்லாம் செய்தார். இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் செய்தார். அவருடைய ஊழிய நிமித்தமாக எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் இதெல்லாம் வெளியே. ஆனால் அவரை குறித்து அவர் தெரிந்து கொண்ட அந்த 12 சீஷர்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட ஊழியத்தை குறித்து அதிகமாக நாம் தியானிக்கிறதில்லை. ஆனால் அதுக்கு அதிகமான நேரத்தை ஆண்டவர் எடுத்தார். அவர்கள் 12 பேரும் அவரோடு கூட தான் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மூலமாக செய்யப்பட வேண்டிய வேலை பெரிய வேலையா இருந்தபடினாலே, தேவனுடைய அந்த பெரிய திட்டத்தை அவர்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டியது இருந்தபடினாலே, தேவனாகிய கர்த்தர் அவர்களை உருவாக்குவதிலே அதிகமான நேரத்தை அவர் செலவு பண்ணினார். அவர்களோடு கூட தங்கினார், அவரோடு கூட உண்டார், அவர்களோடு உறங்கினார், நேரம் அவர் கூட இருந்தார். அப்படி உருவாக்குதல் அற்புதமானது. அந்த உருவாக்கப்பட்டவர் தான் அந்த 12 பேர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய மற்றபடி 11 பேர்களும் கர்த்தருக்காக மிகவும் பிரகாசித்த நட்சத்திரங்களாக அவர் விளங்கினார்கள். அவர்கள் மூலமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுதான். ஆக இந்த நிலையிலே எந்தெந்த விதங்களிலெல்லாம் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை உருவாக்கினார் என்று பார்க்கும்போது, அந்த உருவாக்குதல் எதனாலே உருவாக்கினார்? அவருடைய நித்திய வாழ்க்கைக்கு அது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு தேவன் இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆகையினாலே அவர்களை தேவன் உருவாக்குறதை கவனம் செலுத்தினார்.
இதே போல நாமும் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டதான சீசர்களாய் இருக்கிறோம். அதே உருவாக்குதல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை. நாம் உருவாக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எப்படி இயேசுவானவராலே 12 சீசர்கள் உருவாக்கப்பட்டார்களோ அதே போல நாமும் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தை பார்த்து சொல்லுவோமா? நாமும் உருவாக்கப்பட வேண்டும். நாமும் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்டாக்கப்பட வேண்டும் அல்ல, உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஒரு சீசனாய் ஒரு சீசியாய் இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனிடத்தில் இங்கே இயேசு செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்படியானால் இயேசுவானவர் செய்த சில சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம், சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதில் சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் இப்பொழுது நாம் தியானம் செய்ய போகிறோம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே 4 முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் ஆண்டவராய் இயேசுவானவர் ஒரு காரியத்தை செய்கிறார். பஸ்கா என்றதான பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகை வரும்போது இயேசுவானவர் சற்றும் யாரும் எதிர்பாராத நிலையிலே எழுந்திருக்கிறார். இடுப்பில் டவலை கட்டுறார். அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு போய் சீசருடைய கால்கள் எல்லாம் கழுவுகிறார். கழுவிட்டு அந்த டவல்னால் என்ன செய்ய அவரை துடைக்கிறார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, சீசர்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன என்ன இது என்ன இது என்று என்ன செய்ய ஒன்றுமே புரியல. இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன் இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்தார்? இயேசுவானவர் அவர் தேவகுமாரன். இயேசுவானவர் ஜனங்கள் மத்தியிலே எப்படி அழைக்கப்பட்டவர்? அவர் மேசியா என்று சொல்லி அவர் அறியப்பட்டவரும் எதிர்பார்க்கப்பட்டவருமா இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட தேவகுமாரா இருக்கிற அவரே ஏன் சீசருடைய பாதத்தை கழுவினால் ஒரு கேள்வி என்ன செய்கிறது? இருக்கத்தான் செய்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த 12 பேருடைய மனப்பான்மை இருக்குதே, அவருடைய மனப்பான்மை இயேசுவை வேதனைப்படுத்தினது. 12 சீசருடையதான மனப்பான்மை இயேசுவை வேதனைப்படுத்தினது. அந்த மனப்பான்மை அவருடைய காணப்பட்டதான அந்த மனப்பான்மையானது அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கும் தேவன் அவரை வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அது தடையா இருக்கும் என்பதனாலே தேவன் அந்த மனப்பான்மையை மாற்ற விரும்பினார். ஆகத்தான் இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன மனப்பான்மை? மத்தேயுல 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அதில் நீங்க வாசித்து பார்த்தால் செபதேயின் குமாரர் 2 என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடத்தில் வருகிறார்கள். தன்னுடைய தாயார் அழைத்து கொண்டு வருகிறார்கள். தாயார் சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னுடைய பிள்ளைகளில் ஒரு உம்முடைய வலது மார்சத்திலும் உம்முடைய இடது மார்சத்திலும் அமர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படியானால் அதை தொடர்ந்து உள்ள வார்த்தைகள் பார்க்கும்போது தங்களுக்குள் யார் பெரியவன் என்றதான என்ன நிச்சயம் உண்டாகிறது. அப்ப தேவனுக்கு முன்பதாக யார் பெரியவன் என்றதான எண்ணம் இருக்கிறது. இதே போல சம்பவம் மார்க் 9ஆம் அதிகாரம் 33, 34ஆம் அதிகாரத்து வசனங்களில் பார்க்கும்போது கப்பர்நகூமிலே அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது. தங்களுக்குள்ளே யார் பெரியவன், யார் பெரியவன். இதே போலதான் இந்த பஸ்கா ஆசரிக்க அவர் இயேசு கிறிஸ்துவாக ஆயத்தம் பண்ணும் பொழுதும் இந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் முன்பதாக அதை லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இவங்களுக்குள்ளே வாக்குவாதம், தங்களுக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி இருந்தது. நான் பெரியவன், நான் பெரியவன்.
அப்படின்றதான எண்ணங்கள் என்ன செய்தது இருந்தது. அப்போ இந்த பெருமையின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்கும்போது தேவன் அவர்களை கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட முடியாது, தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே இந்த காரியம் என்ன செய்தது, தேவனுடைய பார்வையில் தகாதாயத்தை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஏன் இவர்களுக்குள்ள இப்படிப்பட்டதான பெருமை வந்தது என்று பார்ப்போம் என்று சொன்னால் நாம் இப்படி யோகிக்கலாம். ஏன் சொன்னா, இயேசுவானவர் இரவும் பகலும் போதிக்கிறார். ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான். என்ன அழகா சொல்ற பாருங்க, ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான். சிறு பிள்ளைகளை தான் பக்கத்தில் அழைத்து தேவனுடைய ராஜ்யம் இவர்களை போன்றது அப்படின்னு சொல்றாரு. இவர்களைப் போல நீங்க மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பது அருதுன்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் இந்த போதனைகளை குறித்ததான அவர்களுக்கு உணர்வு என்பது இல்லாமல் போய்விட்டு, அதுதான் நான் நினைக்கிறேன். கேட்கிறாங்க இயேசுவானவருடைய போதனை, சிலர் பிரமிக்கிறார்கள். வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் பிரமிக்கிறாங்க. அப்படி போதனை எப்படிப்பட்டது, பிரமிக்கிறார்கள். இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பிரமிக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு 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 இவர்களுக்குள்ள என்ன செய்யல, அந்த உணர்வே என்ன செய்ய இல்லை. நல்லா பேசுறாரு ஆண்டவர், யாரையும் கேள்வி கேட்டாலும் மடைக்கிறாரு, யாரும் அவருக்கு எடுத்து பேச முடியல, யாரை போல அவர் பேசல, அவர் பேச்சே வித்தியாசமா இருக்குது. இப்படி அவங்க சந்தோஷப்பட்டாங்க, பெருமைப்பட்டாங்களே ஒழிய அது தனக்கானது என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகத்தான் இயல்பா எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பெருமை கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்குள்ளும் இருந்தது. அதில் விசேஷமாக யாரோடு எப்படி சொல்லலாம் சொன்னா, இயேசுவோடு இரவும் பகலும் இருக்கிறவர்கள், நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறவர்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க, நல்லது. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? ரொம்ப முக்கியம். நீங்க இயேசுவோடு இருக்கலாம், 40 நாள் உபவாசம் இருக்கலாம், இரவும் பகலும் ஜெபம் பண்ணலாம், அல்லது நீங்கள் எப்படிப்பட்டதான கிருபைகள் வரங்கள் உடையவளா இருக்கலாம். ஆனால் நீங்கள் தாழ்மையோடு இருக்கிறீர்களா? அது ரொம்ப முக்கியம். ஆகினாலே இந்த 3 சாரியங்கள் தான், 3 இடத்துல அவங்க அப்படி நடந்து கொண்டதை தான் வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஆனா ஏராளமான இடங்களில் இந்த பிரச்சனை வந்திருக்கும். பக்கத்தில் சொல்லுங்களேன், நமக்கு வராத பிரச்சனை அவங்க வந்திருக்க போகுது, நமக்கு வராத பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்க போகுது இல்லையா? டெய்லி ஒரு 30 பிரச்சனை நமக்கு வருது. நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் எதை சார்ந்ததுன்னு சொன்னா, அந்த ஈகோ சார்ந்தது. நான் யார், நான் பெரியவன், என்னை போல ஒருத்தர் கிடையாது, நான் தான் அப்படின்றதுதான் பிரச்சனை வருகிறது. இதேதான் ஒரு சாதாரண ஒரு தேவ மனுஷனிடத்திலே காணக்கூடாத சாதாரண மனிதனிடத்திலே காணப்படுகிற பிரச்சனை தான் சீஷர்களுக்குள்ள என்ன செய்தது இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தார்னா, இதுக்காகவே இயேசுவானவர் அவருக்கு ஸ்பெஷலா ஒரு பாடம் எடுக்க வேண்டியிருந்தது, சிறப்பு வகுப்பு எடுக்க வேண்டியிருந்தது, பிராக்டிக்கலா ஒரு வகுப்பு எடுக்க வேண்டியிருந்தது. போதனை கேட்டு 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 ஒண்ணுமே என்ன செய்யல, அவங்களுக்கு உள்ள ஏறல. ஆகையினால அவர் நேரடி பயிற்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா, எப்படி தானே தானே இயேசுவானவர் பந்தி இருக்கிறார், இவர் தான் என்ன செய்யணும், அந்த லீட் பண்ணணும். அந்த பஸ்கா பந்தியை ஆசீர்வதிப்பதற்கு அவர் தான் ஜெபம் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் நடத்தணும். ஆனா அவர் என்ன செய்கிறார், அவர் எழுந்து அவர் செய்த வேலை
யாருடைய வேலை என்று சொன்னால், ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த காலங்களில் அடிமைகள் இருப்பார்கள், யூதர்கள் வீடுகளில். அந்த யூதர்கள் தான் அதை செய்வார்கள், இந்த அடிமைகள் தான் அந்த வேலையை செய்வார்கள். வீட்டு வாசலிலே என்ன இருக்கும் என்று சொன்னால் ஒரு தொட்டி இருக்கும், அது தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். உள்ளே நுழையும் போது அந்த அடிமைகள் காலை கழுவி அவர்கள் துடைத்து விடுவார்கள். இது அவருடைய வேலை. ஆனால் இயேசுவானவர் ஒரு அடிமையின் வேலையை என்ன செய்கிறார்? அங்கே செய்கிறார். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, பிரமிச்சு போயிருக்கிறாங்க. ஒரு சீசன் சொல்றான், ஆண்டவரே நீர் என் பாதத்தை கழுவக்கூடாது. அப்பா நீ கழுவக்கூடாதுன்னு உனக்கு எனக்கு என்ன இல்லை, எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அப்போ அவன் சொல்றான், என் தலையும் சேர்ந்து கவும். எதுக்காக சொல்றான்ற என்ன செய்யல, அவங்களுக்கு புரியல. அப்ப என் தலையும் சேர்த்து என்ன செய்யும்? கழுவும். அப்போ ஆண்டவர் கடைசியில சொல்றாரு, என்ன சொல்ற, இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துல 14-15 வசனங்கள் அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்போ நான் கடவுளே இதை செய்தேன், உங்கள் ஆண்டவரே நான் செய்தேன். அப்போ இது எதுக்காக செய்தேன்னா, நீங்கள் செய்வதற்கு ஒரு மாதிரி ஏற்படுத்தும்படியாக செய்தேன். நான் செய்தது போலவே நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தர் பாதத்தை ஒருவர் கழுவ வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பொருள் என்ன சொல்லுங்க பாருங்க. ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ வேண்டும். உங்களை கழுவ சொன்னா, நம்ம சபையில இது உபதேசம், திருவிருந்த அன்னைக்கு எல்லாரும் பாதம் கழுவி தான் நீங்க திருவிருந்த எடுக்கணும்னு சொன்னா எல்லாரும் பாதத்தை கழுவுறீங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை யாருக்குமே இருக்காது. ஆனால் ஏன் பாதத்தை ஆண்டவர் கழுவ சொன்னார் சொன்னா, அவனுக்கு நான் அடிமை என்ற நிலையில, அவர் என்னிலும் மேலானவர் என்ற நிலையில நீ மற்றவர்களை என்ன வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை அவர்களை செய்ய வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இந்த நாட்களில் நமக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையின் சிந்தை நமக்கு. தாழ்மை சிந்தை என்றால் என்ன? பிலிப்பியர் 2:3 அதை வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எப்படி ஆகும்? தங்களிலும் கீழானவர்கள் அல்ல, மேலானவர்களாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. அதுதான் தாழ்மைக்கு அடையாளம். அதுக்கு விளக்கம் அதுதான். தாழ்மைக்கு விளக்கம் என்னவென்று சொன்னால், தன்னிலும் மற்றவர்களை மேலானவர்களாய் எண்ணுதல். கைவத்தி அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடத்தை நம்ம படிச்சுதான் வேற வழியே கிடையாது. நீங்க இயேசுவின் சீஷர்கள் என்று சொன்னால், முதலாவது நாம் படிக்க வேண்டிய பாடம் அல்லது உருவாக்கப்பட வேண்டியதான உருவாக்கப்படுதல் எதுவென்று சொன்னால், தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் படித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருது? ஏன் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வருகிறது? ஏன் பல இடங்களிலே பிரச்சனை வருகிறது? ஏன் விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனைகள் வருகிறது? அது எல்லாவற்றுக்கும் அடிப்படை மூல காரணம் என்று சொன்னால், தங்களிலும் மற்றவர்களை மேலா எண்ணாததினால் வருகிற பிரச்சனையை தவிர வேறு வழியே கிடையாது, வேறு காரியமே கிடையாது. ஆகினாலே இந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியன்னு சொன்னால் தாழ்மை. கைவச்சு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப தாழ்மைக்கு ஏதுவாக நம்ம மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவானவரே இப்படி நடந்திருந்தால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இயேசுவானவர் அவர்களுடைய தாழ்மையை உருவாக்கினார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, பெந்தெகோஸ்தே ஒரு நாள் வருது. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வரும்போது எல்லாரும் அபிஷேகத்தை நிறைகிறாங்க. அந்த 12 அப்போஸ்தலரும் அவங்க ஆவியில் நிறைகிறாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பப்படுறாங்க.
அந்த 120 பேரும் வர்றாங்க, திரளான ஜனங்கள் அபிஷேகம் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் எழுந்து பேசுறாரு, யாரும் ஒண்ணுமே செய்யல. காரணம் என்ன? பேதுரு மட்டும் எந்திரிச்சு பேசுறாரு, எல்லாரும் ஆமேன் 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 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன? ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த உருவாக்கப்பட்டதை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அது பேதுரு பேசுனா என்ன, நாங்க பேசுனா என்ன? யோவான் போட்டி போடல, அந்திரேயே போட்டி போடல, நான் பேசுவேன் நீ பேசுவேன்னு சொல்லல. பேதுரு எழுந்து பேசுகிறார், எல்லாரும் ஒரு மனதாக தாங்கள் பேசுவதாக எண்ணி அவர்கள் செயல்பட்டார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட உருவாக்குதல் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்குது. வசனத்துல ஒரு எச்சரிக்கை இருக்கிறது, அதே சமயத்தில் நமக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தையும் இருக்கிறது. இந்த வசனத்தில் நமக்கு ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது, அதே சமயத்தில் நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளும் இருக்கிறது. யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இங்க கவனிங்க, தேவன் அவர்கள் பட்சமா இல்லை, எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கிறார்னா அவரு கோபமா ஏதோ தண்டனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற அர்த்தம். எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு? பெருமை உள்ளவர்களுக்கு. இது பெருமை உள்ளவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஆனா அதே சமயத்துல ஒரு உற்சாகம் மட்டும் வார்த்தை. தொடர்ந்து வாசிங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபை அளிக்கிறார். நீங்க தாழ்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா, பொறுத்து போனீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா, மற்றவங்க இப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, தேவன் என்ன செய்வாரா? உங்களுக்கு கிருபை அளிக்கிறார். இலவசமான ஆசீர்வாதங்களை அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பொறுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, தாழ்மையை நடத்துங்க, அதிகமான கிருபைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசுவானவர் எதிரே உருவாக்க விரும்பினார் சீஷர்களை. மத்தேயு 14:23 பார்க்கும்போது இயேசுவானவர் அவர் மலை மேல் ஏறி ஜெபம் பண்றார். மார்க் 1:34 வாசித்து பார்த்தீங்கன்னா, வனாந்தரமான இடங்களிலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இயேசுவை சீசர்கள் எப்ப பார்த்தாலும் எப்படி பார்க்கறாங்கன்னா, சீசர்கள் இயேசுவை ஜெபிக்கிறவராக பார்க்கறாங்க. ஜெபம் பண்றார். இவர் தேவகுமாரன் ஆயிற்றே, இவர் ஆண்டவர் ஆயிற்றே, இவர் இதுக்கு ஜெபிக்கணும். ஆனாலும் ஜெபிக்கிறார். இரவெல்லாம் ஜெபிக்கிறார், பகல்ல ஜெபிக்கிறார், வனாந்தரத்துல ஜெபிக்கிறார், மலையில ஏறி ஜெபம் பண்றார். அதாவது தனிமையான இடங்களிலே போய் ஜெபம் பண்றதை அவங்க பார்க்கறாங்க. தனிமையான இடங்களில் அவங்க ஜெபம் பண்றதை பார்க்கறாங்க. அப்போ எதை பார்க்கிறோமோ அதை கற்றுக்கொள்வதற்கும் அதை செய்வதற்கும் உரியதான ஒரு ஆர்வம் நமக்குள்ள நிச்சயம் உண்டாகும். இயேசுவானவரை பார்க்கும்போது நிறைய அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, அவருடைய வார்த்தைகளை ஓமைகளால் திறக்கிறார், அவருடைய வார்த்தைகளிலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுற எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது சொன்னால், அங்கே தனி ஜெபத்தில் இருக்கிறது. மலை மேல் ஜெபிக்கிற ஜெபம், வனாந்தரங்களிலே ஜெபிக்கிற ஜெபம், இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை இன்றி தானாய் எதையும் அவர் செய்கிறதில்லை. அப்போ அந்த ஜெபத்தில் தேவனோடு உள்ளதான, பிதாவோடு உள்ளதான உறவு அவ்வளவு விவரிக்க முடியாத ஆழமான உறவாய் என்ன செய்கிறது இருக்கிறது. இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாரு, ராத்திரி கூட ஜெபம் பண்றாரு. அப்போ
இயேசுவிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த ஜெபத்திலே அவளை கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆனால் அவருடைய மனது அதில் இணையாமல் இருந்தது. ஆனால் அவர்களாகவே இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை அணுகினதை குறித்து பார்க்கிறோம். ஆகினாலே ஆண்டவர் ஒரு சுருக்கமான ஜெபத்தை கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் பரமண்டல ஜெபம் என்று சொல்லுகிறோம். பரமண்டலங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பரமண்டல ஜெபத்தை என்று சொல்லுகிறோம். அப்போ இப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பத்திலே அவர்களுக்கு ஜெப வாழ்க்கை கஷ்டமா இருந்தது. இயேசு அவரை பார்த்து பேச வேண்டியது, அப்பா, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் அதை குறித்து ஜெபிக்காதை குறித்து வருத்தப்படக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு முன்பதாக அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்திலே தேறினார்கள். கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இதே போல ஆண்டவர் நம்ம எதுல உருவாக்க விரும்புகிறார்? ஜெபத்தில் உருவாக்க விரும்புகிறார். நாம் ஜெபத்திலே வளர வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இன்னும் மணிக்கணக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. எல்லாம் தூங்கி வலிஞ்சு உழுது தொப்புன்னு கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. ஆனா 24 hours அவங்களால ஜெபிக்க முடிந்தது. எப்படி ஜெபிக்க முடியுதுன்னு சொன்னா, ஜெபிக்க ஜெபம் அது எல்லையில்லாத இடத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஆகினால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் ஜெபத்துக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீங்கள் ஜெபிப்பதற்கு பல வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 100 மணி நேரம் ஜெபம், சங்கிலித்தோட ஜெபம் அப்படின்னு சொல்லி பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல ஆன்லைனில் கான்ஃபரன்ஸ் காலில் நமக்கு ஜெபம் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன தெரியுமா? இதில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது? அதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட பொன்னான வாய்ப்புகள். பக்கத்தில் சொல்லுங்களேன், பொன்னான வாய்ப்புகள். ஜெபிப்பதற்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொன்னான வாய்ப்புகள். இதை உற்றக்கூடாது. இதில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அக்கினி உண்டாகும். அது நம்ம தொடர்ந்து நம்ம எரிய செய்யும். ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஜெபிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு உறவிலே வளர்ந்து, தேவ ரகசியங்களை அறிந்து, தேவ திட்டங்களை அறிந்து நாம் செயல்பட ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நமக்கு அவிதமாய் உதவி செய்வாராம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை எப்படி இன்னும் உருவாக்க விரும்புகிறான்னு சொன்னா, 3ஆவதாக நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார். கிறிஸ்தவத்தை குறித்து சுருக்கமாக, கிறிஸ்தவத்தை குறித்து சொல்ல, கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு சுருக்கமான ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை கிறிஸ்தவத்தை குறித்து ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க பார்ப்போம். அன்பு. நல்லா சொன்னீங்க. பக்கத்தில் சொல்லுங்களேன். அதாங்க விசேஷம். அன்பு. அல்லேலூயா. அன்பு தானே சொன்னீங்க. முதல் எழுத்த மாத்தலையே. அன்பு. அப்போ தேவன் இதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். தேவனுடைய மிகப்பெரிய அற்புதமான சுபாவத்திலே ஒரு சிறந்த சுபாவம் அன்பு. குணாதிசயத்தை அருமையான குணாதிசயம் அன்பு. அந்த அன்புதான் அவருடைய குமாரனை நமக்கு என்ன செய்து அனுப்பி கொடுத்தது. அவருடைய அன்புதான் நம்முடைய குற்றங்களை, பாவங்களை மன்னிக்க வைத்தது. அந்த அன்புதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நமக்கு கிருபை செய்தது.
நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மைகள் மகிமைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்று சொன்னால் தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் எதை முக்கியப்படுத்த விரும்புகிறார் அல்லது எதை நமக்குள்ளே உருவாக்க விரும்புகிறார் சொன்னா இந்த அன்பை உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பொதுவா அன்புன்னு சொல்லாம எப்படி சொல்ல பாருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க பாப்போம். ஒருவரில் ஒருவர், உங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்க அப்படி வச்சுக்குவோம். ஒரு குடும்பத்தை பொதுவா 4 பேர் இருப்பாங்க, குறைஞ்சது சராசரி 4 பேர் இருப்பாங்க. அம்மா அப்பா 2 பிள்ளைகள், தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்க, அதை வச்சு விட்டுருவோம். ஆனால் பொதுவாக 4 பேர் இருக்காங்க வச்சுக்கலேன். ஒருவரில் ஒருவர் அப்படின்னு சொன்னா யார் யார்கிட்ட அன்பா இருக்கணும்? கணவன் மனைவிட்ட அன்பா இருக்கணும், மனைவி கணவன்கிட்ட அன்பா இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகிட்ட அன்பா இருக்கணும், பிள்ளைகள் என்ன செய்யணும்? அம்மா அப்பாட்ட அன்பா இருக்கணும், சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். இவ்வளவுதாங்க ஒருவரில் ஒருவர். அல்லேலூயா. அதே போலதான் விசுவாசிகள் என்று சொல்லும்போது அவரிடத்துல எப்படி அன்பா ஒருவரில் ஒருவர் என்று சொல்லும்போது ஒருவரில் ஒருவர், இந்த விசுவாசி அந்த விசுவாசி அன்பா இருக்கணும், அந்த விசுவாசி அந்த விசுவாசி என்ன செய்து கொள்ள வேண்டும்? அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பு என்பது ரொம்ப முக்கியம். நீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் எதையும் சாதிக்கலாம், ஆனால் அன்பு கூறுவதுதான் தேவன் நம்மிலே எதிர்பார்ப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இப்போ இந்த அன்பை குறித்து சொல்லும் போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களில அதை குறித்த தெளிவை நமக்கு கொடுக்கிறார். அன்பு என்றால் என்ன? வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும். கவனிங்கள், ஓவனா வாசிங்கம்மா. அன்பு எப்படி இருக்குமா? சொல்லுங்கள், அன்பு எப்படி இருக்குமா? நீடிய கோபம் இல்ல 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 என்னது? எப்படி? படக்குன்னு கோபம் அப்படியா? என்னது? நீடிய சாந்தம். அப்புறம் தயவும் உள்ளது. தயவுனது உதவி செய்யற மனப்பான்மை உள்ளது. அப்புறம் அன்புக்கு பொறாமை இல்லை. என்ன செய்யாதான்? அதுகிட்ட ஆமை கிடையாது. என்னது? பொறாமை கிடையாது. அப்புறம் அன்பு தன்னை புகழாது. புகழாது. இருமாப்பாய் இராது. இருமாப்பாய் இராது. அயோக்கியமானதை செய்யாது. செய்யாது. தற்பொழிவை நாடாது. நாடாது. சினமடையாது. சினமடையாது. தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். இல்லையா? சரி, இப்போ முதல்ல வாசிங்க அந்த வசனத்தை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. சரி, இப்போ இது இல்லைன்னா அன்பு உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நீடிய சாந்தமும் தயவும். நீடிய சாந்தம் அப்படியே பொறுமையா என்னன்னாலும் அப்படியே. அப்புறம் தயவு உள்ளது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையோடு ஏதாவது உதவி செய்ய நினைக்கிறது. அப்புறம் அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமப்பட்டீங்கன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். பக்கத்துல பொறாமப்பட்டீங்கன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். பொறாமப்பட்டீங்கன்னா சட்டம் நல்லா இருக்கே. சந்தோஷப்பட்டீங்கன்னா ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கேட்குதோ சொன்னீங்கன்னா என்னது? பொறாமை. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அப்புறம் அன்பு தன்னை புகழாது. என்னது? நான் யார் தெரியுமா, நான் அதாக்கும் இதாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படி சொன்னிச்சு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? அன்பு இல்லை. அப்புறம் இருமாப்பாய் இராது. திமிரா இருக்காது. நம்ம ஒரு பேர்ல திருமிரு. நான் அப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் செய்வேன், நான் அப்படித்தான் பேசுவேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர்
நீங்க கேட்கறதெல்லாம் அப்படி சொல்றீங்க, எனக்கு தெரியாதான்? சொல்லுங்க. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானது செய்யாது. சொல்லுங்க. அயோக்கியம்னா தெரியும்ல. வார்த்தை வாசம். தற்பொழிவை நாடாது. தற்பொழிவு. நான் யாரு? நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் அதெல்லாம் செஞ்சேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார், நான் இது பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படி சொல்லும்போது 4 பேர் நம்ம கொடுத்து என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். பிரதர் எப்படி பிரதர், இந்த தாடி நல்லா இருக்கே, கன்றாவியா இருக்கும். அதனால அவன் சொல்லுவான், 4 பேர் என்ன செய்வான்? நல்லா இருக்குன்னு சொல்ல புகழ விரும்புவான். 4 பேர் புகழ்ந்து பேச விரும்புவாங்க. இதெல்லாம் என்னது? மற்றவங்க நம்ம என்ன செய்ய பாராட்டணும்னு நினைக்கிறது. தற்பொழுவை நாடுதல். அப்புறம் சினம் அடையாது. சினமே, நமக்கு தான் கோபமே வராது. அப்புறம் தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. இதெல்லாம் இருந்தா என்னாச்சு? அன்பு இல்லை. அப்புறம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயத்தில் சந்தோஷப்பட்டா அன்பு இல்லை. அப்புறம் சத்தியத்தில் சந்தோஷப்படும். உண்மையில உண்மை நடந்தா, உண்மையா பேசுனா பிடிக்கலையா, அது என்னது? அன்பு இல்லை. அவ்வளவுதானம்மா? சகலத்தையும் தாங்கும். என்னது? சகிக்க முடியல, அன்பு வரல, இல்ல. சகலத்தையும் விசுவாசிக்கும். விசுவாசிக்க முடியல, அன்பு இல்ல. சகலத்தையும் நம்பும். நம்ப முடியல, அன்பு இல்ல. சகலத்தையும் சகிக்கும். அதான வரமாட்டேங்குது. அப்ப அன்பு இல்லை. ஏன் இல்லை? அதெல்லாம் ஏன் முடியல? ஒரே வார்த்தை தான், அன்பு இல்லை. அன்பு இருந்தா இது பூரா வந்துடும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையில பெரிய பிரச்சனை இது, ஒரு பெரிய பிரச்சனை, அன்பு இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. எல்லா வீடுகளும் நான் பார்த்திருக்கிறேன், எல்லா வீடுகளும் பார்த்திருக்கேன். அந்த இல்லம், இந்த இல்லம், இந்த இல்லம், அந்த இல்லம்னு போட்டிருப்பாங்க. எந்த வீடுகளாவது அன்பு இல்லைன்னு போட்டிருக்கிறீங்களா? எவ்வளவோ பிரயாசப்படுறோமே அன்புக்காக. நாம் ஒருவரில் ஒருவர் குடும்பத்தில் அன்பு செலுத்துவதற்காக நாம் ஏதாவது பிரயாசப்படுகிறோமா அப்படின்னு கேட்டா குறை உள்ளவளா இருக்கிறோம். சொல்லுவாங்க, அது பெருசு, இது பெருசு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் அன்பே பெரியது. எல்லாம் உடையவனாய் இருந்தோம், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் உடையவனாய் இருந்தோம், ரகசியங்கள் அழிக்கத்தக்கதான தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாய் இருந்தோம். அன்பு இல்லைன்னா நீங்க என்ன இல்ல? ஜீரோ. உங்களுக்கு மார்க்கே கிடையாது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன கிடையாது? மார்க்கே, ஆண்டவர்கிட்ட மார்க்கே கிடையாது. ஜீரோ, ஜீரோ. அப்போ நம்ம வாழ்க்கையில் அன்பிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அன்பை எங்க வாங்குறது? அந்த ஆவியினாலே உங்களுக்குள்ளே அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கு அன்பு? உங்களுக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவராலே நமக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அன்பை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் பயன்படுத்த வேண்டும். அதான் முக்கியம். அன்பு இல்லாமல் கிடையாது, அன்பு இருக்குது. ஏற்கனவே நமக்கு இயல்பான அன்பு இருக்குது. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அன்பை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வண்டி ஓடல, நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி, புது வண்டி, விளக்குன்ன வண்டி ஓடல. ஏன் ஓடல அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேண்டிய பெட்ரோலை போடணும், டீசலை போட்டு ஓட்டணும். டீசல் எங்க இருக்குது? பெட்ரோல் எங்க இருக்குது? இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதை தூக்கி நம்ம காருக்குள்ள வரணும். இருக்கிறத என்ன செய்யணும்? போட்டீங்கன்னா ஓடிடும். இதே போலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அங்க இருக்கிறத வாயில, உணர்வுகளில, பார்வைகளில அந்த அன்பை என்ன செய்யணும்? செயல்களில அந்த அன்பை கொண்டு வரும்போது அது செயல்படக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னவா இருக்குன்னு சொன்னா, எதுவா இருக்கும்? அந்த 3 வார்த்தை இல்லாதான் பிரச்சனையா இருக்கு.
டைவர்ஸ் காரணம் என்னது சொல்லுங்க? இதுதான். சண்டைக்கு காரணம் எது? இதுதான். நஷ்டத்துக்கு காரணம் இதுதான். பிரிவினைக்கு காரணம் இதுதான். அப்போ இதை நாம் அப்பியாசப்படுத்த நம்ம தான் அப்பியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் சோதனை. யாரெல்லாம் 2 வீலர் ஓட்டுவீங்க? கை காமிங்க. 2 வீலர் ஓட்டுறவங்கலாம், சைக்கிளோ பைக்கோ ஸ்கூட்டரோ எப்படி ஓட்ட பழகுனீங்க? எப்படி ஓட்டுறீங்க? முதல்ல ஓட்டும் போது அப்படி இப்படி பண்ணி அப்படி கீழே எந்திரிச்சு உழட்டி. இப்போ என்ன செய்ய மாட்டோம்? பிரேக் அப்படி பிடிக்கணும், அதை எப்படி பண்ணணும், இப்படி திருப்பணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்பெல்லாம் யோசிக்கிறோமா? சிரமா தானா வண்டி ஓடுது. முதல்ல கஷ்டமா இருக்கணும். இப்படி இப்போ இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், இது அப்படி இருக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படி நடந்துக்கணும், அப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆரம்பத்தில் பழகும்போது கஷ்டமா இருக்க மாதிரி. ஆனா பழகிட்டோம்னா அது ஊற்று மாதிரி என்ன செய்யும்? உள்ள இருந்து அன்பு வந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரை உருவாக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில. நீங்க உருவாக்க ஒரு இடம் கொடுத்தா தான், அதுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வீடு, உங்க குடும்பம் பரலோகமா இருக்கும். சபை பரலோகமா இருக்கும். நீங்க இருக்கிற இடமே பரலோகமா இருக்கும். தேவன் அதை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு 2 காரியம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அதை நீங்க வாசிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒன்னொன்னு வாசிங்க. ரோமர் 14:15 வாசிங்க. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினால் போதும். உன் போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கல, ஆனா நீங்க அவரை கட்டாயப்படுத்தி, நீங்க சாப்பாடு பிடிக்காதால போய் அவர் நீங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அவரை வருத்தப்படுத்துனீங்கன்னா என்ன இல்லை? நீங்க உங்கள்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. ஒரு காரியத்தை ஒரு பிடிக்காது, ஒரு ஆள் செய்ய முடியாது, அவரை போய் நீங்க திருப்பி அவரை வலியுறுத்துறீங்க, அதை செய்ய முடியாதனால அவரை அவமானப்படுத்துறீங்க, திட்டுறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அது குறித்து வேதம் சொல்லுது, நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. ஒரு ஆள் அது பிடிக்கல, அவருக்கு செய்ய முடியல, அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாக அவரை அற்பமாய் நினைக்கிறதும் அவமானப்படுத்துகிறதும் அவரை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அது என்ன இல்லை? அது அன்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்க லைஃப்ல நிறைய அது நடக்கும். உங்க ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது, நீங்க அப்படித்தான் செய்வேன், நீங்க அன்புடையவர் அல்ல. உங்க மனைவிக்கு இது பிடிக்காது, நான் அப்படித்தான் இருப்பேன், நீங்க இப்படித்தான் செய்யணும், இது அன்புடைய செயல் அல்ல. அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல முடிவு என்ன சொல்றாருன்னா, அன்பை குறித்து சொல்லும் போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் எந்த காரியம் செஞ்சாலும் அன்போடே செய்யப்பட கடவுது. எப்படி செய்யணுமா? அன்பா செய்யுங்க, அன்போடு செய்யுங்க. அல்லேலூயா. பேசினாலும் அன்பா பேசுங்க, சமையல் பண்ணாலும் செய்யுங்க, ஊழியம் செஞ்சாலும் அன்பா செய்யுங்க, எதனாலும் என்ன செய்யுங்க, எது செய்தாலும் அன்போடு செய்யப்பட கடவுது. இப்படி நாம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அன்பில்லாத ஒரு உலகம் கடைசி நாட்கள்ல அன்பு தணிஞ்சு போகும். கடைசி நாட்கள் அன்பே இருக்காது. ஆனால் சபைக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, கிறிஸ்துவின் சீசர்களுக்குள்ளே அதில் தனியக்கூடாது. இது இன்னும் வளர்ந்து கொண்டே போயிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனோடு உள்ள உறவிலே இருக்கிறவர்கள், கர்த்தரோடு இருக்கிறவர்கள். நம்முடைய சுபாவங்களிலே மாற்றம் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை நம்மிடத்திலே காணப்பட கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது ஒரு காரியம்,
யோவான் 14:1 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதிகமாய் வளர வேண்டும், அதிகமாக வளர வேண்டும். அப்போ மனுஷகுமாரன் வரும் காலங்களில் விசுவாசத்தை காண்பார் யாரோ ஒரு கேள்வி இருக்குது. அப்ப கடைசி காலங்களிலே விசுவாசம் ஜனங்களுக்கு குறைஞ்சு போச்சு. தேவன் மேல் வைக்கக்கூடியதான ஒரு விசுவாசம், நமக்குள்ள ஆழமான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக மிக இன்றியமையாதது என்னவென்று சொன்னால் விசுவாசம். எபிரேயர் 11:6 படி நீங்க ஜெபிக்க வேண்டுமானால், ஜெபத்தில் பதவி பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் ஜெபமே வரும், ஜெபம் பண்ண முடியும், அப்பதான் பதவி பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எதனாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்? ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க விசுவாசம் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு இந்த ஸ்தானத்தை உங்களால் வரவே முடியாது. அதே போல கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் 2 கொரிந்தியர் 1:24 பின்பகுதியின் படி நாம் கிறிஸ்து நிலைத்திருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசத்தினாலே கிறிஸ்து நாம் நிலைத்திருக்கிறோம். கலாத்தியர் 3:26 படி நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். அதனாலே அதுக்குரிய சலுகைகளை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யார் நமக்கு பத்திரம் போட்டு தரல, விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ரோமர் 4:16 படி நாம் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல இந்த உலகத்தில் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொடுத்தலுமே எதன் அடிப்படையில் நம்ம கொடுக்கிறோம் என்று சொன்னால், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். லூக்கா 6:38 சொல்லிருக்கிறபடி உங்களுக்கு சரிந்து விழத்தக்கதாக உங்கள் மடியிலே போடப்படும். அப்போ நம்ம கொடுப்பது எதன் அடிப்படையில் கொடுக்கிறோம்? விசுவாசத்தினாலே கர்த்தர் ஆசீர்வாத விசுவாசத்தில் நம்ம கொடுக்கிறோம். அதே போல என்னை விசுவாசிக்கிறவன், யோவான் 14:12 வாசிக்கிறேன், விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை செய்வான், இவைகளை காட்டில் பெரிதான காரியங்களை செய்வான் சொல்றார். அந்த விசுவாசம் இருந்தால்தான் கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்தில் பெரிய காரியம் நம்ம செய்ய முடியும். இப்படி எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்று சொன்ன விசுவாசம், 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 விசுவாசம். அதான் ஆண்டு சொல்லும்போது விசுவாசம் உடையவர்களாயிருங்கள், விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, ஏன் வேதத்தில் நிறைய அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து செய்த நிறைய அற்புதங்கள் ஏன் பைபிளில் போட்டிருக்குது? 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை பெண்கள் மட்டும் சாப்பிடத்தக்க கிட்டத்தட்ட 15000 பேர் சாப்பிட்டுருக்கிறாங்க. மீன் எவ்வளவு எடுத்தாங்க? 12 கூட வரைக்கும் நிறைச்சு எடுத்தாங்க. வந்தது 5 அப்பம் 5 ரொட்டி 2 மீன். மீந்ததே ஆயிரக்கணக்கான ரொட்டி மீன். எப்படி வந்துச்சு? ஏன் அதை எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குங்கிறதுக்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். படகுல போறாங்க, இயேசு பின்னில படுத்திருக்கிறார், கடுங்காற்று ஆடுது, சுழல் காற்று அடிக்குது. ஆண்டவரே நாங்க சாகுறோமே, அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எந்திரிக்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு. உங்கள் விசுவாசம் எங்கப்பா போச்சு? ஏன் செஞ்சாரு? ஏன் செய்தாரு? ஏன் செய்தாரு சொன்னா, ஏன் அதை எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை படகுல போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தா
அது அடங்கி போகும். அதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. லாசருவை செத்து போன 4 நாள் ஆக்கின லாசரை பார்த்து கூப்பிடுறார், மரித்த லாசருவே வெளியே வா. எழுந்து வர்றான். சகோதரி சொல்லுங்க, நாருமே எழுந்து வர்றான். ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் மரித்தோரையும் எழும்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கத்தக்கதாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதெல்லாம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. இது போல ஏராளமான அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் எதற்காகன்னு சொன்னா, நான் விசுவாசம் உள்ளவர்களாகி இதெல்லாம் ஆண்டவர் பிராக்டிக்கலா செஞ்சு காமிச்சார். உருவாக்குனார். ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? உருவாக்குறார். விசுவாசம். உங்க வாழ்க்கையில் விசுவாசம், எல்லாத்துலயும் விசுவாசம். உடம்பு சரியில்லையா, கர்த்தர் சுகமாக்க விசுவாசம். பண பிரச்சனையா, கர்த்தர் பணத்தை சந்திப்பார் விசுவாசம். பரிசுத்தமா வாழ முடியலையா, என்னால் பரிசுத்தமா வாழ முடியும் என்ற விசுவாசம். எனக்கெல்லாம் ஊழியம் செய்யத்தக்க ஞானம் இல்லையா, ஞானத்தை தருவார், பயன்படுத்துவார் என்ற விசுவாசம். குடும்பத்திலே போராட்டமா, கர்த்தர் போராட்டத்தை மாற்றி எனக்கு அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தா எல்லாமே நடக்கும். ஆண்டவர் இருந்த நாட்கள் அந்த 3 வருஷம் அவங்கள அதுல உருவாக்கினார். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை எப்படி உருவாக்குறது? இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். வேத வசனத்தை வாசிக்க தியானிக்க கேட்க, வாசிக்க தியானிக்க கேட்க. ஏன் சபைக்கு நம்ம வர்றோம்? ஏன் பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தை பண்றாருன்னா, நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதற்காக, நான் விசுவாசத்தை கற்றுவதற்காக இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. ஆகையினாலே இந்த விசுவாசத்தில் அதிகமாய் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நான் உருவாக்கப்பட வேண்டும். நமக்கு பேர்ல ஒரு முக்கியமான பேர் இருக்குது. என்ன பேரு? விசுவாசி. சரி, உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் நல்லா தான் பாஸ்டர், பிரச்சனை வரும்போது தான் நமக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. ஏன் வரல? வேதத்தை இரவும் பாலும் தியானம் பண்ணுங்க, விசுவாசம் தானா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 28:19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு பெரிய கட்டளை அங்கே கொடுக்கறத பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக இயேசுவானவர் அவங்களுக்கு முன்பதாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். போற இடங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்து பிரசங்கம் பண்றார். வியாதியை சுகமாக்குறார், பிசாசை துரத்துறார், அற்புதங்கள் செய்கிறார், எல்லாம் செய்கிறார். செஞ்சுட்டு ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, 12 பேரும் கூப்பிட்டு, நீங்க போங்கப்பா அந்த பட்டணங்களுக்கு போங்க என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறார். நீங்க போகும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு தெளிவான எப்படி நடக்க வேண்டும் என்றதான அந்த வரைமுறைகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அவர்கள் போனார்கள். அதுல யார் யாருன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள்ல யார் யார் அனுப்புனாரு, 12 அப்போஸ்தலரை குறித்து சொல்லியிருக்கிறது. அவங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் போட்டுக்கு போனாங்க. நிறைய நடந்தது. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க, அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, ஏராளமான காரியங்கள் என்ன செய்தது நடைபெற்றது. முதல்ல என்ன செய்ய கூட கூட்டிட்டு போனார், எல்லா இடம் கூட்டிட்டு போனார். அவங்க பிரசங்கத்தை கவனிச்சாங்க, அவர் செய்த அற்புதத்தை கவனிச்சாங்க. இப்ப ஆண்டவர் என்ன அனுப்பி விட்டாரு, போங்கடான்னு.
எல்லாம் போனாங்க, ஊழியம் செஞ்சாங்க, சந்தோஷமா வந்தாங்க. இப்ப எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாரு. அவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு. ஏசு சொல்றாரு, உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக, நான் உங்களை சீஷராக்குனது போல நீங்க என்ன செய்ய, சகல ஜாதிகளையும் சீஷராக. 12, நீங்க 12 பேர் தான், ஆனால் உங்களை நம்பி இந்த உலகத்தை வச்சிருக்கிறேன். நீங்கள் 12 பேர், ஆனால் உங்களை நம்பி 700 கோடி ஜனத்தை நான் வச்சிருக்கிறேன். நீங்க தான் அவரை சீஷராக்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி கர்த்தரோட கட்டளை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் உருவாக்குறார், பார்க்க வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறாரு, அனுப்பி பயிற்சியை செஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி இப்ப அனுப்பி வைக்கிறாரு. கடைசி அனுப்பி நினைச்சிட்டாரு, அந்த சுவிசேஷ வேலை நீ செய்யணும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி, உங்க உலகத்துல எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எதுக்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார்? சகோதரிமாய் சொல்லுவாங்க, பாஸ்டர் காலையில் எந்திரிச்சு டீ போட, டிஃபன் பண்ண, லஞ்ச் பண்ண, நைட்டு என்னது இரவு சாப்பாடு செய்ய, வேலைக்கு போக, அதை தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் நீங்கள் வருமானத்தை எல்லாமே எதுக்காக சொன்னா, நான் உயிர் வாழ்வதற்காக தேவையான காரியங்கள் நம்ம செய்யறோம். ஆனா வாழ்க்கையில நீங்க வாழ்வதற்குரிய அடிப்படை ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? ஒரு விசுவாசி, ஒரு சீஷன் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய காரணம் என்ன? நமக்கு ஒரு ஆயுசு நாள் கூட கொடுக்கிறாரு. எதுக்காக கொடுக்கிறாரு நினைக்கிறீங்க? இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமே. இந்த 7,000 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். நான் அதுல என்னுடைய பங்கு எங்கே போய் ஜனங்களை ஆதாயம் பண்ணி வருவது? தோமாவுக்கு இந்தியா, பேதுருக்கு யூதேயா தான், அங்கதான். ஆனா தோமாவுக்கு என்னது இந்தியா. ஆண்டவங்களை எங்கே அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவங்க முழுநேரம் இங்கே ஊழியத்துல ஆண்டு இது யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கிறார். எல்லாரும், நாம் இருக்கிற எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்காக இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கியாததால் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா பைபிள்ல போட்டிருக்கிறது. ஐயோ போல் சொல்ற, சுவிசேஷத்தை பிரசங்கியாத எனக்கு ஐயோ, கணக்கு கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்கள் தேவனை அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனை ருசித்து பார்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழின்னு சொன்னா சுவிசேஷ ஊழியம் தான். நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்யும் போதுதான் கர்த்தர் யார் என்பதை உங்கள் மூலமாக ஆண்டு வெளிப்படுத்த நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் செய்யறவனோட தேவனுடைய ஆவியானவர் இடைபடுகிற இருக்கிற வித்தியாசமானது. அவர் பேசுவார், அங்கே போல் சொல்லுவாரு, அவனுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாரு. ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார், ஆவியானவர் நடத்துவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நீங்க பேசுகிற வார்த்தைகளிலே ஆண்டவர் வாயிலிருந்து பேசுவார். நானா பேசினேன், என் மூலமாவா இப்படி பேசுனா ஆச்சரியமா இருக்கும். ஓ, எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதங்களிலே தேவனை பயன்படுத்துவார். இதை நாம் செய்ய வேண்டும். இந்த சுவிசேஷத்திலே வளர வேண்டும். சுவிசேஷ ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். ஏன் இன்னைக்கு நாம் செய்யாது இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வேலையை ஏன் ஆண்டவர் உயிரோடு இங்க உலகத்துல வச்சிருக்கிறாரு அது தெரியாது இருக்கிறோம். அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். 1, தேவன் நம்மகிட்ட உருவாக்கின காரியம் தாழ்மை. இதை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இதுல உருவாகணும். தாழ்மையா, எவ்வளவு தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் எல்லாரும் மிகச்சிறந்த உடைகளை உடுத்து நான் எதிர்பார்க்கிறேன். நீ 1 லட்ச ரூபா உடை போட்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்.
ஆனால் நீங்கள் சபைக்கு வரும்போது எதற்காக உடை உடுத்தி வருகிறீர்கள்? 4 பேர் உங்களை பார்த்து அப்பா அப்படின்றதுக்காகவா? தேவநாம மகிமைக்காகவா? மற்றவர்களை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? தங்களின் மேன்மையானவர்களை அணுகிறீர்களா? அந்த 3 வார்த்தை உங்க வாழ்க்கையில 3 எழுத்து அன்பு. அன்பு வெளிப்படுத்துறீங்களா? இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. வெளிப்படுத்துறீங்களா? அந்த அன்பை வெளிப்படுத்துறீங்களா? விசுவாசம் எப்படி இருக்குது? ஜெபம் பண்றீங்களா? ஜெப வாழ்க்கை, ஜெபம் ஜெபம் ஜெபம். உங்க வாழ்க்கையில விசுவாசம். கடைசியாக சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம் நீங்க செய்யும் போதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு இருப்பதற்குரிய அடையாளம் தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் தான். நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்யலைன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போனது என்று அர்த்தம். ஆனாலும் மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் சொல்றார், மரித்தோரை விட்டு எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். ஆமென். எல்லாம் எழுதி ஜெபம் போறோம். இயேசுவானவர் சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை உருவாக்கினார். இந்த காரியங்களில் கர்த்தர் உருவாக்கினார். பல காரியங்களே உருவாக்கினார். அதிலே நாம் ஒரு 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இது மிக அவசியமானவைகள். தாழ்மை, அன்பு, ஜெபம், விசுவாசம், சுவிசேஷ ஊழியம். தாழ்மை, அன்பு, ஜெபம், விசுவாசம், சுவிசேஷ ஊழியம் ரொம்ப முக்கியம். எப்படி நம்மால சுவிசேஷ ஊழியம் செய்யாம நம்மால இருக்க முடியுது? இருக்கக்கூடாது. தேவனே, இந்த கிறிஸ்துவ பண்புகள் எனக்குள் வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னும் தாழ்மையிலே வளருவேன் ஆண்டவரே, அன்பிலே வளருவேன் ஆண்டவரே, விசுவாசத்திலே வளருவேன் ஆண்டவரே, ஜெபத்திலே வளருவேன் ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியம் செய்வதிலே வளருவேன் ஆண்டவரே. வலதுகையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். Glory to Father, glory to Father, glory to Father. நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். நான் இயேசுவின் சீஷன் அல்லது இயேசுவின் சீஷி? நான் எப்படிப்பட்ட இயேசுவின் சீஷன்? பெயரளவான இயேசுவின் சீஷனா அல்லது இப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு இயேசுவின் சீஷனா? இப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு இயேசுவின் சீஷனா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா? கைகள் வைத்து சோம. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகங்களை தாழ்த்துகிறோம். ஒரு இயேசுவின் சீஷனை நீ எப்படி உருவாக்கினீர், அதே போல அந்த இடத்திலே நாங்களும் இருக்க வேண்டும். எங்களிடத்தில் இந்த 5 காரியங்கள் காணப்பட வேண்டுமே. இன்னும் நாங்கள் அதில் எல்லாவற்றிலும் 5 காரியங்களிலும் நாங்கள் சிறந்து விளங்குவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாகட்டும் ஆண்டவரே, அதை வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. தாழ்மையை இன்னும் அதிகமாய் தாழ்மையை வெளிப்படுத்தட்டும். இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகமாய் ஜெபம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் விசுவாசத்தில் நாங்கள் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷ ஊழியம் செய்த ஆத்துமாக்கள் ஆதாயங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஒரு சீஷன் என்ற பெயரெடுக்க கிருபை தாரும். உம்முடைய சமூகங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.